வணக்கம் நண்பா. ஸோ டுடே நம்ம ஒரு சூப்பரான ஃபோனை பற்றி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுக்கு தெரியும்? முக்கியமாக அந்த பிராண்டை உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் அது ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ நிறைய பேர் இந்தியன் பிராண்ட்ஸ்னாவே அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் அதை நம்புவாங்க. ஸோ வாங்க அன்பாக்சிங் போகலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் Zero 40 5G. ஸோ இந்த ஃபோனை பற்றி நான் பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக பார்க்கலைங்க. ஆனால் அன்பாக்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒரு ஃபோனு ப்ளஸ் ஒரு 45 வாட் சார்ஜரு, இது முக்கியமாக ஹெட்ஃபோன்ஸும் கூடவே தராங்க. இன்னொரு விஷயம் வந்து கேஸும் கொடுக்குறாங்க அன்பாக்சிங். அப்போ ஒரு சூப்பரான விஷயம். நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்குவோம் டெம்பர் கிளாஸ், ஆனால் அவங்களே அதை கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவல் ப்ரீமியம் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் OnePlusல ஒரு 50,000 ஃபோனை கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோனு. அது மாத்திரம் இல்லாமல் கேஸும் எந்த நீங்கள் வாங்குறீங்களோ அதே கலருக்கு கேஸும் கொடுக்குறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு OnePlus ஃபோனோ இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் லெவல் டிசைனோட இருக்கக்கூடிய ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி டிசைன் இருக்கும். பட் ஆனால் இங்கே 25,000 போய் இப்படிப்பட்ட டிசைனை கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து Dimensity 8,200 அல்டிமேட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு 5G ப்ராசஸர். ஸோ வேறு லெவலில் இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் அல்டிமேட் பண்ணணுன்னே சொல்லலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க 14. அது முக்கியமான ஒரு விஷயம்னா டிஸ்பிளே. ஸோ எனக்கு வந்து எப்போயுமே ஒரு ஃபோனை ப்ரெஃபர் பண்ணும்போது டிஸ்பிளே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆனால் இவங்க வந்து நிறைய பேர் வந்து 90 Hz கூட கொடுக்காத இந்த டைமில் ஸோ 90 Hz 120 Hz கூட இல்லாமல் 144 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டிஸ்பிளே ஃபார் திஸ் செக்மெண்ட். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமரா வந்து அல்டிமேட்னே சொல்லலாம். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 50 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். பிகாஸ் இந்த ஃபோனு வந்து மோஸ்ட் ஆஃப் த வந்து விளாகர்ஸ்க்கோசம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி உங்களால் 4Kல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ விளாகர்ஸ் இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், திடீர்னு ஒரு வீடியோ எடுக்கணும், அது உடனே சோஷியல் மீடியாஸ் அப்லோட் பண்ணால் இந்த ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேட்டரி. ஸோ 45 வாட் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 45 வாட்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 14ல் XOSல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோன் அல்டிமேட். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு இந்தியன் பிராண்டாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸில் இப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா இவனுங்களே இப்படி கொடுக்குறாங்க. நீங்கள்